ஆனால் இவை அனைத்தும் சரியான மனநிலையில் எடுக்கப்படும் என்று நம்புகிறேன். நான் யாரையும் தாழ்த்த முயற்சிக்கவில்லை. ஆனால் நான் சொல்வது போல் இன்று தமிழ்நாட்டில் நிறைய நடக்கிறது. ஏனென்றால் அந்த நெரிசல் சம்பவத்தால் அந்த நபர் மட்டும் பொறுப்பல்ல. நாம் அனைவரும் அதற்கு பொறுப்பு. இன்றைய சூழ்நிலையில் ஊடகங்களுக்கும் இதில் பங்கு உண்டு என்று நான் நினைக்கிறேன். ஒரு கூட்டத்தை காட்ட ஒரு கூட்டத்தை சேர்ப்பதில் மிகவும் வெறிகொண்ட ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம் என்று நினைக்கிறேன். இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும். நான் சொல்றது என்னன்னா, ஆமாம், கிரிக்கெட் போட்டிக்கு போற கூட்டம் உங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் அங்கே நடப்பதை நீ பார்க்கலையே, இல்லையா? இது ஏன் திரையரங்குகளில் மட்டும் நடக்கிறது? பிரபலங்கள், திரைப்பட ஆளுமைகளுக்கு மட்டும் ஏன் இது நடக்கிறது? அதனால் என்ன நடக்கிறது என்றால், ஐடி உலகம் முழுவதும் உள்ள திரைப்படத் துறையை மோசமாக சித்தரிக்கிறது. ஆனால் நீங்கள் என்னுடன் உடன்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் சொல்ல வருவது, ஹாலிவுட் நடிகர்கள் கூட அல்லது நாமும் கூட இதை விரும்புவதில்லை. நாங்கள் இதை விரும்பவில்லை. எங்களுக்கு அந்த அன்பு வேண்டும். நான் சொல்றது, அதுக்காகத்தான் நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் நேரம், படப்பிடிப்பு தளங்களில் நீண்ட நேரம் இருப்பது, எங்களை காயப்படுத்துவது, படம் எடுக்கும் பணியில் காயமடைவது, மனச்சோர்வை அனுபவிப்பது, தூக்கமில்லாத இரவுகளை கடந்து செல்வது. நாம் எதற்கு? மக்களின் அன்பிற்காக. ஆனால் உங்கள் அன்பை வெளிப்படுத்த வழிகள் உள்ளன. ஆம். முதல் நாளே இதையெல்லாம் ஊடகங்கள் நிச்சயமாக ஊக்குவிக்கக் கூடாது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் மற்றும் சில சமயங்களில் இதைச் சொல்வதற்கு நான் வருந்துகிறேன். சில சமயங்களில் ஊடகங்களின் சில உறுப்பினர்கள் தேர்தல்வில் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேமராக்களுடன் நீங்கள் இருப்பதைக் காட்டுகிறீர்கள். ஆனால் எல்லோரும் அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். எனவே இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால், இது ஒரு கூட்டு தோல்வி என்று நான் நினைக்கிறேன். இது அந்த ஒரு தனிநபரின் தோல்வி மட்டுமல்ல, அது ஒரு கூட்டுத் தோல்வி. நாம் அனைவரும் பொறுப்பு, நான் உட்பட.